Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு 7 அதிவேக ரயில் போக்குவரத்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அதிவேக ரயில் போக்குவரத்தில் வந்து ஹைதராபாத் சென்னையும் சென்னை பெங்களூரும் 2 வந்து நம்ம தமிழ்நாட்டை இதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட் பட்ஜெட்டில் வந்து பற்றாக்குறை வந்து 6.5% 4.3% குறைக்கப்பட்டிருக்குது. இது ரெண்டும் வேணால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் வரையறுக்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தல் வர இருக்குங்கிறதுனால நிறைய சலுகைகள் வந்து எதிர்பார்த்தோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பீகாருக்கும் ஆந்திரா மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சலுகைகள் வந்து தமிழகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். குறிப்பாக மதுரை தென் தமிழகத்துக்கு தேவையான அந்த கட்டமைப்புகள், மெட்ரோ ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும், பஸ் போர்ட்டாக இருக்கட்டும், நைப்பராக இருக்கட்டும், விமான நிலைய ஓடுதலை விரிவாக்கமாக இருக்கட்டும், 7500 அடியிலேருந்து 12,000 அடி நீட்டிப்பாக இருக்கட்டும், எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதுபோல் எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் இந்த பட்ஜெட்டில் செய்யலைங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம். அதே மாதிரி நேரடி வரி விதிப்பை பொறுத்த மட்டும் 4 லட்சம் ரூபா வந்து வரி விலக்கு இருக்குது. அந்த வரி விலக்கு வரம்பு கூட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சோம், அதுவும் கூட்டலை. அதே மாதிரி முக்கியமான துறைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவான ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களோட பார்வையாக இருக்குது. குறிப்பாக வந்து வேளாண்மை துறைக்கு வந்து 1,62,671 கோடியும், கல்வித்துறைக்கு வந்து 1,39,289 கோடியும், சுகாதாரத்துறைக்கு 1,04,599 கோடி ரூபாயும், தொழில் வர்த்தகத்துறைக்கு 70,296 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு குறைவான தொகையாக இருக்குது. முக்கியமான இந்த துறைகளுக்கெல்லாம் வந்து இன்னும் கூடுதலான ஒரு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறோம்.